தமிழ் மொழியில் அமைந்துள்ள மிகத் தொன்மையான காப்பியமாக சிலப்பதிகாரம் உள்ளது. அது குலமகளுக்குப் பெருமை தேடித் தந்த குடிமக்கள் காப்பியமாகவும், தமிழினத்தின் பெருமையை உலகுக்குக் காட்டவல்ல காப்பியமாகவும், தமிழ்க் கலை, பண்பாடு ஆகியவற்றை உலகுக்கு வெளிப்படுத்தவல்ல களஞ்சியமாகவும் அமைந்திருக்கிறது. மூவேந்தர் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த தமிழகத்தை படம் பிடித்துக் காட்ட எழுந்த கலாச்சார பேழையாகவும், கற்போர் நெஞ்சை கவர்ந்து இழுக்கும் கருத்துமிக்க காப்பியமாகவும் சிலப்பதிகாரம் விளங்குவதால் மகாகவி பாரதியார் அதனை நெஞ்சை அல்லும் சிலம்பு என்று வாழ்த்திப் பாடினார். இக்காப்பியத்தில் 30 காதைகளும் 3 காண்டங்களாக அமைந்திருக்கின்றன. இறுதி காண்டமாய் இருப்பதுதான் வஞ்சிக் காண்டம். வஞ்சிக் காண்டத்தில் மொத்தம் 7 காதைகள் உள்ளன. குன்றக்குரவை தொடங்கி வரம் தரும் காதையுடன் அந்த 7 காண்டங்களும் நிறைவு பெறுகிறது. 7 காதைகளில் முதல் காதை தவிர பிற காதைகளில் சேரன் செங்குட்டுவன் பற்றிய செய்திகள் மிகுதியாக இடம்பெற்றிருக்கின்றன. சேரன் செங்குட்டுவனுடைய ஆட்சி, அரசியல், வீரம், போர்த்திறன், கொடை, இல்வாழ்க்கை, சமய நம்பிக்கை முதலியன அந்த 6 காதைகளில் சில இடங்களில் குறிப்பாகவும் சில இடங்களில் தெளிவாகவும் விளக்கமாகவும் வெளிப்படுத்தப் பெற்றிருக்கின்றன. செங்குட்டுவனுடைய வீரம் நாடறிந்த ஒன்றாகும். இளமை காலத்தில் அவன் தந்தையின் ஆட்சி காலத்தில் வடக்கே இமயமலை வரை படையெடுத்துச் சென்று வெற்றி கொடி நாட்டி வந்தவன். செங்குட்டுவன் தன் தாயை கங்கையில் நீராட்டுவதற்கு அழைத்துச் சென்ற காலத்தில் அவன் காட்டிய வீரம் மறக்க முடியாத ஒன்று என வில்லவன் கோதை கூறுகிறான். 8 திசைகளிலும் அவன் வெற்றி செய்தி பரவி பகை அரசரை நடுங்கச் செய்தது என்றும் வில்லவன் கோதை கூறுகிறான். கொங்கர் செங்களத்தில் சோழ பாண்டியரோடு போரிட்டு வென்றான் என்றும், வடநாடு செல்லும் பொழுது கொங்கணர், கலிங்கர், கொடுங்கருநாடர், பங்களர், கங்கர் முதலிய பல நாட்டு வேந்தரோடு போரிட்டு வென்றான் என்றும், இளவரசனாய் இருக்கும் பொழுது கங்கை கரையில் செய்த போரில் ஆரிய மன்னர் 100 வரை வென்று முடித்தான் என்றும் காட்சிக்காதை செய்திகள் மூலம் அறிகின்றோம். கூற்றுவனே அந்த போர்க்காட்சியை கண்விழித்துக் கண்டதென வில்லவன் கோதை வியந்து கூறுவதாக காட்சிக்காதையிலே வருகின்றது. ஆரிய மன்னர் ஈரைன் 100வர்க்கு ஒரு நீ ஆகிய செருவெங்கோலம் கண்விழித்துக் கண்டது கடுங்கண் கூற்றம் என்ற வரிகள் அதனை உறுதிப்படுத்துகிறது. செங்குட்டுவன் தன் ஆட்சி காலத்தில் கண்ணகிக்கு சிலை எடுக்கும் நோக்கில் வடநாட்டின் மீது படையெடுத்துச் செல்வதை வஞ்சிக் காண்டத்தில் பார்க்கிறோம். வடபுல வேந்தர்களுடன் சண்டையிடச் செல்லும் பொழுது வழியிலே உள்ள வடநாட்டு வேந்தர் பலர் அவனுடைய வீரத்துக்கு அஞ்சி நட்பு மன்னர்களாக மாறி அவனுக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்கின்றனர். கனக விசயர் முதலான கங்கைப்புறத்து மன்னர்களுடன் போராடச் செல்லும் பொழுது சதகர்ணிகள் என்று கூறப்பெறும் 100 மன்னர்கள் அவனுக்கு துணை வழியாக மாறுகின்றார்கள். கங்கையை கடக்க தோணி கொடுத்து உதவுகின்றனர். கங்கை கரையில் செங்குட்டுவன் படையுடன் தங்க பாடி வீடு அமைத்துக் கொடுக்கின்றனர். இவனை எதிர்த்த கனக விசயர் முதலான பலரையும் 18 நாழிகைக்குள் இவன் தோல்வியுறச் செய்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர் தலையில் கல்லேற்றி வந்ததாக அறிகிறோம். இந்த நிகழ்ச்சி செங்குட்டுவனின் வீரத்தை புலப்படுத்தும் நிகழ்ச்சியாகும். செங்குட்டுவனுக்கு மைத்துனன் குறையுடையவன் சோழன் கிள்ளிவளவன். அவன் சிறுவயதில் ஆட்சி பொறுப்புக்கு வந்தான். அவனை 9 அரசர்கள் எதிர்த்தனர். அந்த சோழனுக்காக சேரன் செங்குட்டுவன் படையெடுத்துச் சென்று அச்சோழ மன்னனை எதிர்த்த 9 மறை தோல்வியுறச் செய்து ஆட்சி பீடத்தில் சோழனை நிலைக்க வைத்தான். இதுபோன்று ஒரு முறை தன் நட்பு மன்னனுக்கு இடையூறாக வந்த பழையன் என்னும் மன்னனையும் வென்று அவன் காவல் மரத்தையும் வெட்டி அழித்தான். அத்தகைய வீரம் மிக்கவன் செங்குட்டுவன் என அறிகின்றோம். உலகமே அவனைக் கண்டு நடுங்கியது. அவனுக்கு திரை செலுத்தி வாழ்ந்தவர்கள் பலர். அவனை வஞ்சி மாநகரத்து முற்றத்தில் திரை சுமந்து நிற்கும் பகை அரசரை எப்பொழுதும் நாம் பார்க்கலாம். அந்த அளவிற்கு வீரமுடையவன் செங்குட்டுவன். கடல் சூழ்ந்த உலகை அவன் வெல்ல விரும்பினால் அவனை எதிர்த்து நின்று வெற்றி பெறுவோர் யாரும் இல்லை என்னும் அளவிற்கு வீரனாக திகழ்ந்தவன் என காட்சிக்காதையில் வரும் அடிகள் குறிக்கின்றோ.
இதோ அந்த அடிகள். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடாக்கிய இதுநீ கருதினை ஆயின் ஏற்பவர் முதுநீர் உலகில் முழுவதும் இல்லை என்று காட்சிக்காதையிலே இந்த வரிகள் வந்து நம் கண் முன் நிறுத்துகின்றன. மிக பெரும் வீரனாக செங்குட்டுவன் திகழ்ந்தாலும் போர்க்காலத்தில் போர் நெறியை கடைபிடித்து ஒழுகியவன் ஆவான். முன்னறிவிப்பு இன்றி போர் தொடுக்க மாட்டான். படை செல்லும் வழியில் தன்னை எதிர்ப்பவர்களுடன் மட்டும் போர் செய்து அவர் நாட்டை அழிப்பான். நட்பு கொண்டு திரை செலுத்த சம்மதிப்பவரை தோழராக்கி கௌரவிப்பான் என்பதை சதகர்ணிகள் மூலம் அறிகின்றோம். யானை மீதிருந்து முரசறையச் செய்து அச்செய்தி ஒற்றர்கள் மூலம் பகைவர்கள் நாட்டை சேர்ந்த பின்னரே படைகொண்டு தாக்குவான். படை செல்லும் வழியில் எதிர்ப்படும் அந்தனர் முனிவர் முதலான பலருக்கும் இடையூறு நிகழாத வண்ணம் கவனமாகப் பார்த்துக் கொள்வான். மரக்கள வேள்வியிலும் அறத்தை போற்றியே செயல்பட்டான் என அறிகின்றோம். செங்குட்டுவன் வீணாக பகைமை காட்ட மாட்டான். விழாக்காலங்களில் பகை அரசர்களையெல்லாம் சிறையிலிருந்து விடுதலை செய்வான் என்பதையும் காண்கின்றோம். ஆரிய மன்னரையும் கனக விசயரையும் சிறைக்குள் இருந்த பலரையும் கண்ணகிக்கு விழா நடக்கும் பொழுது சிறை வீடு செய்தான், சிறையிலிருந்து விடுவித்தான் என அறிகிறோம். வீரனாக வாழ்ந்தாலும் அறவழியில் ஆட்சி நடத்தியவன், செங்கோலனாக வாழ்ந்தவன், மக்கள் நலனில் அக்கறை காட்டியவன், அரச பதவியை பாரமாக கருதி பணிபுரிந்தவன், மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பம் என்று உணர்ந்தவன், படை நடத்தி செல்லும் காலங்களில் தன்னுடன் வந்த மறவர்களை உற்சாகமூட்டுவான், அவர்களுக்கு வெற்றி பெற்றவுடன் விருதுகள் வழங்கி கௌரவிப்பவன், போரில் மறைந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு வேண்டிய உதவிகள் செய்பவன், தகுதி அறிந்து விருதுகள் வழங்கி சீரும் சிறப்பும் செய்யும் பெருந்தகையாக திகழ்ந்தவன். இதனை நீர்ப்படை காதையிலே வரும் பாடிவீட்டு நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. மேலும் அவனுடைய கொடைத்திறனை அறிய சான்றாக இருப்பது அவன் ஆற்றிய அறக்கள வேள்வியும் அவன் எடுத்த பத்தினி கோட்டமும் அதற்கு பன்னாட்டாரையும் அழைத்து அவன் சிறப்பு செய்தலுமாம். வீரனாக விளங்கிய அவன் மனைவியுடன் நல்லறம் நடத்தியவன், மனைவியின் சொல்லை ஏற்று கண்ணகிக்கு கோயில் கட்டியவன், மனைவி அவன் மீது எத்தகைய அன்பு காட்டி இல்லறத்தை நடத்தினான் என்பதை நீர்ப்படைக்காதையுள் வேண்மான் நிலையை கூறும் பகுதியிலே காண்கின்றோம். இல்வாழ்வில் மனையறம் காத்தவன், மக்களை மதித்தவன், விருந்தோம்பியவன், வழிபாடு முதலியவற்றில் ஈடுபாடு உடையவன், சிவபக்தன் என்றாலும் பிற மதங்களையும் ஆசாரங்களையும் மதித்தவன். இவ்வாறு செங்குட்டுவன் வீரனாய், கொடைத்தன்மை உடையவனாய், இல்லறத் தலைவனாய் வாழ்ந்தவன் என சிலப்பதிகார வழி அறிகின்றோம்.